தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் சுங்கக் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. குறைந்தபட்சம் ₹5 முதல் அதிகபட்சம் ₹150 வரை உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், எந்தெந்த சுங்கச்சாவடிகள கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான சுங்கச்சாவடிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக கிட்டத்தட்ட 67 சுங்கச்சாவடிகள் இருக்கிறது. இதில் ஏப்ரல் மாதமும் செப்டம்பர் மாதமும் கட்டாயம் இந்த சுங்க கட்டணம் அப்படிங்கிறது உயர்த்தப்படக்கூடிய நிலை இருப்பதனால தொடர்ந்து தற்போது ஒவ்வொரு ஆண்டும் தற்போது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எழுந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது செப்டம்பர் 1ஆம் தேதியான இன்று தற்போது இந்த புதிய சுங்க கட்டணம் 20க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் தற்போது கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது. இதனால் கடுமையாக பாதிப்பு அப்படிங்கிறது வாகன ஓட்டிகளுக்கும், அதிகமாக லோடு ஏற்றக்கூடிய லாரி ஓட்டுநர்கள் இது போன்ற நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பேசலாம், வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. சார் வணக்கம். இந்த சுங்க கட்டண உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமா உயர்த்தப்படக்கூடிய நிலையில என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு? இப்ப இருக்கக்கூடிய சுங்க கட்டணம் இந்த உயர்ந்ததுனால எவ்வளவு பாதிப்பு இருக்கு? இப்போ நாங்கள் ஆல்ரெடி சுங்க கட்டண உயர்வை பற்றி முன்கூட்டி எந்த அறிவிப்பும் இவங்க செய்யறது கிடையாது. நம்ம நேற்று வரும்போது ₹3090 இருந்துச்சு வாடகை. இன்னைக்கு ₹10 உயர்த்தி ₹3100 ஏற்றிருக்கிறாங்க. நம்ம ப்ரிப்பராக கையில் பணம் கொண்டு வரது கிடையாது. இதனால பெரிய சிரமமாக இருக்குதுங்க. ரெண்டாவது இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த சுங்க கட்டண உயர்வால் நம்ம பொதுமக்கள் கிட்ட இந்த வாடகை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுல்ல. இதை பொதுமக்கள் மேலே தான் நம்ம வைக்க முடியும். நம்ம கிட்ட ஒரு வாடகைக்கு வராங்கன்னா அவங்க கிட்ட அந்த கூடுதலான சுமையை அவங்க மேலே வைக்கிறதா இருக்குது. இதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே பெரிய நஷ்டத்தில் நான் தான் வண்டி ஓட்டின்னு இருக்கிறோம். டீசல் விலை உயர்வு இப்படி எல்லா பிரச்சனையும் சந்திச்சுன்னு இருக்கிறோம். இதே திடீர்னு நைட்ல நேற்று வரும்போது இருந்த வாடகை இன்னைக்கு காலையில அதிகமா இருக்கும் பொழுது அதை நம்ம சராசரியா ஏத்துக்க முடியும். ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. எவ்வளவு டோல கடப்பீங்க? எவ்வளவு ஆகும்? மாசம் நம்மளுக்கு போடுற வாடகை ₹3090 கொடுத்துன்னு இருந்ததுங்க மாத வாடகை. இங்க இப்ப நைட்டு ₹10 ஏத்திடுறோம். நம்ம கார் வச்சிருக்கிறோம், காருக்கு நம்ம ₹10 ஏத்திடுறோம். ₹10 சிரமமான ஒண்ணுதான் இன்னைக்கு. இதுவே ஒரு காய்கறி வண்டி மேல வைக்கிற விலை ₹40 ₹50 வரைக்கும் அந்த அவங்களுக்கு டோல் உயர்ந்திருக்குது. அந்த விலை உயர்வை காய்கறிக்காரன் என்ன பண்ணுவான்? பொதுமக்கள் மேல தான் வைப்பான். அதுக்கு சிரமம் நமக்கு தானே. இப்போ தொடர்ச்சியா மற்றும் சிலர் இருக்காங்க, பேசலாம். எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கு? குறிப்பா ரோடெல்லாம் இந்த அளவுக்கு பாதிப்புல இருக்கு. இங்க இருந்து நாங்க போற வழியில பாத்தீங்கன்னா 4 சாலை தாண்டே 4 டோல்கேட்டை தாண்டும் போது பாத்தீங்கன்னா ரோடு எதுவுமே சரியாக இல்லைங்களே. அதாவது செங்கல்பட்டை தாண்டி பாத்தீங்கன்னா ரோடு ரொம்ப டேமேஜாவே இருக்கிறது, பள்ளமேடா இருக்குது. இதுக்கு கட்டணமும் உயர்த்திருக்கிறாங்க. அதுக்கான விஷயத்தை கேட்டா நீங்க எங்க கிட்ட கேட்காதீங்க, 10:33 ஃபோன் பண்ணி கேளுங்க, நீங்க எங்களை கேட்காதீங்கன்றாங்க. அப்புறம் அவங்க நம்ம கேட்காத யார்கிட்ட கேட்க முடியும்? இந்த விஷயத்தை பாதிப்பு அதிகமாகவே தான் இருக்குதுங்க இந்த விஷயத்துக்காக. ஓகே. குறிப்பாக ஒரு சில வார்த்தைகள் எப்படி இருக்கு ரோடு? குறிப்பிட்ட அளவுக்கு டோல்ல இருந்து குறிப்பிட்ட அளவுக்கு ரோடு நல்லா இருக்கு. அதுக்கு மீறினதுக்கு அப்புறம் பள்ளம் மேடு எல்லாமே இருக்கு. கார் விபத்து ஆக்சிடென்ட் அதிகமாகுது, 2 வீலரும் அதிகமாகுது. ஓகே. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 67 சுங்கச்சாவடிகள் இருக்கக்கூடிய நிலையில 2 பிரிவுகளாக இந்த சுங்க கட்டணம் அப்படிங்கிறது உயர்த்தப்படுகிறது. தற்போது 20க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் தற்போது இந்த மாதாந்திர கட்டணமும் ₹45 வரைக்கும் வசூலிக்கப்படக்கூடிய நிலையில கடுமையான பாதிப்பு அப்படிங்கிறது வாகன ஓட்டிகள் இருந்து கொண்டே இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.